வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் நாளை தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்தியாவில் பருவமழை தொடங்க சாதகமான சூழல் உள்ளதாகவும் கூறியுள்ளது. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் உட்பட இன்று 6 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும். தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் 4 மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தேனி, தென்காசி, நெல்லை, ராமநாதபுரத்தில் நாளை மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், தவேக தலைவர் அறிவிக்கப்பட்ட நேரத்தை கடந்து 7 மணி நேரம் கழித்து வந்ததாகவும் இந்த கால தாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்ததாகவும் தெரிவித்துள்ளார். காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் மற்றும் உணவு வழங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஏற்பாடு செய்யவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 27/9/2025 அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையிலிருந்து காலை 8:40 மணிக்கு புறப்பட்டு 9:25 மணிக்கு திருச்சி வந்தடைந்தார். அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு 7 மணிக்கு வந்துள்ளார். அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை, உணவு வழங்க எந்த விதமான ஏற்பாடுகளும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களால் செய்யப்படவில்லை. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்த முதலமைச்சர் விஜய் பெயரை குறிப்பிடாமல் நீண்ட உரையாற்றினார். கரூர் சம்பவம் குறித்து தமிழக அரசு உடனடியாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சுமார் 15.5 நிமிடங்கள் உரையாற்றினார். அப்போது விஜய் பெயரை குறிப்பிடாமல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் என்றும் அக்கட்சி தலைவர் என்றும் தனது உரையில் சுட்டிக்காட்டியது குறிப்பிடத்தக்கது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தமிழக அரசு சட்டப்படி விரைந்து கையாண்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர், இதுபோன்ற துயரங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும், கட்டுப்பாடுகளை மீறும்போது அதனால் பாதிக்கப்படுவது தொண்டர்கள்தான் என்றும் தெரிவித்தார். அரசு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காததே கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டினார். சிறிய பகுதியான வேலுச்சாமிபுரத்தில் அனுமதி கொடுத்ததில் உள்நோக்கம் இருப்பதாக மக்கள் எண்ணுகிறார்கள் என கூறினார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு அரசின் அலட்சியமே காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். கூட்டத்திற்கு ஏற்ப பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் பதற்றம் அடைவது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். கரூர் சம்பவத்தில் அரசியல் செய்வது திமுக தான் என்றும் கூட்டணிக்காக அதிமுக எதுவும் பேசவில்லை எனவும் விளக்கம் அளித்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக, அதிமுகவினர் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. கருத்துக்கள் தெரிவிக்க இருதரப்பு மாறி மாறி எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் உடலுக்கு சட்டப்படிதான் பிரேத பரிசோதனை நடைபெற்றதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம் அளித்தார். 14 மணி நேரம் நடந்த பிரேத பரிசோதனை தொடர்பாக சந்தேகம் எழுப்பி அரசியல் செய்வது ஏற்புடையது அல்ல என்றும் கூறினார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்தவர்களை காப்பாற்றதான் ஆம்புலன்ஸ் வந்தது என இபிஎஸ் கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்தார். மீட்பு பணி முழுவீச்சில் நடந்தபோது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கிய தவேகவினர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறினார். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் பேசிய கருத்தை அவை குறிப்பிலிருந்து நீக்க வலியுறுத்தினர்.
குற்றச்சாட்டு சொல்ல எதுவும் இல்லாததால் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அரசுக்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனை வழங்கிய அனைவருக்கும் நன்றி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் 2வது கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு வழங்கினால் ஜனவரியில் முழு அளவில் டெண்டர் கோர நடவடிக்கை எடுக்கப்படும். ஜல்ஜீவன் திட்டத்திற்கான நிதி வராததால் புதிய கூட்டு குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்ய முடியாத சூழல் உள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு பேசினார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து 2092 சிறப்பு பேருந்துகள் நாளை முதல் வருகிற 19ஆம் தேதி வரை இயக்கப்படும். புதுச்சேரி, கடலூர், திருவாரூர், மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் நெரிசலை தவிர்க்க OMR, ECR சாலைகளில் பயணிக்கலாம் என போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் அறிவித்துள்ளது. தீபாவளி விடுமுறையை முன்னிட்டு கிளாம்பாக்கம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் GST சாலையில் கனரக வாகனங்களுக்கான போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் சென்னை மற்றும் ஆவடியில் இருந்து வரும் கனரக வாகனங்கள் பூந்தமல்லியில் இருந்து திருப்பிவிடப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர் வழியாக GST சாலையை சென்று தங்கள் இலக்கை அடையலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரவாயல் பகுதியிலிருந்து தாம்பரம் GST சாலை நோக்கி வரும் கனரக வாகனங்கள் மதுரவாயலில் திருப்பிவிடப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர் வழியாக GST சாலையை சென்று தங்கள் இலக்கை அடையலாம் என்று கூறப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து வாலாஜாபாத் வழியாக ஓட்டேரி நோக்கி வரும் கனரக வாகனங்கள் ஒரகடம் சந்திப்பில் திருப்பிவிடப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர் வழியாக GST சாலையை சென்று தங்கள் இலக்கை அடையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் செங்கல்பட்டு வழியாக வரும் கனரக வாகனங்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் சாலை, வாலாஜாபாத், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் வழியாக பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மூலம் சென்னை வந்தடையலாம் என்றும், சிங்கப்பெருமாள் கோவில் வழியாக வரும் கனரக வாகனங்கள் ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர் வழியாக திருப்பிவிடப்பட்டு பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மூலம் சென்னை வந்தடையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரும்புலியூர் பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் உடனடியாக கனரக வாகனங்கள் வண்டலூர் வெளிவட்ட சாலை மற்றும் மதுரவாயல் பைபாஸ் சாலை வழியாக திருப்பிவிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆண்டொன்றுக்கு 35 நாட்கள் மட்டுமே ஆம்னி பேருந்துகள் கட்டணம் உயர்த்தப்படுவதாக ஆம்னி பேருந்துகள் சங்கம் விளக்கமளித்துள்ளது. இயக்கச் செலவு அதிகரிப்பால் 13 ஆம்னி பேருந்து ஆபரேட்டர்கள் கூடுதல் கட்டணத்தை வசூலித்ததாக வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது. முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் பெட்டிகளில் பிற பயணிகள் ஏறுவதை தடுக்க ரயில்வே பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை நெருங்கும் சூழலில் திருப்பூரில் முன்பதிவு பெட்டிகளில் வெளிமாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் பயணம் செய்ததால் டிக்கெட் முன்பதிவு செய்த பெண்களுக்கு இடம் கிடைக்காமல் பரிதவித்ததாகவும் அது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். ஓபன் டிக்கெட் எடுத்துட்டு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எங்களால உட்கார முடியல, தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. இந்நிலையில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் மற்ற பயணிகள் ஏறுவதை தடுக்கும் வகையில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் அனைத்து விரைவு ரயில்களிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவிட்டுள்ளது. முன்பதிவில்லாத பெட்டிகளில் தடுப்புகள் அமைத்து பயணிகளை வரிசையில் நெறிப்படுத்தி இருக்கைகளில் அமர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாநிலம் செல்லும் ரயில்கள், தொலைதூரம் செல்லும் ரயில்களில் டிக்கெட் பரிசோதகர்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். ஒதுக்கப்பட்ட பெட்டியில் முன்பதிவு செய்த பயணிகள் மட்டுமே பயணம் மேற்கொள்கிறார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டும். பயணிகளின் புகார்கள் குறித்து உடனடியாக சோதனை செய்து விதிகளை மீறி பயணிப்பவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்த பயணிகள் தவிர்த்து காத்திருப்பு பட்டியலில் இருப்பவர்கள், 2ஆம் வகுப்பு டிக்கெட் பெற்றவர்கள் முன்பதிவு பெட்டிகளில் ஏறி அமர வேண்டாம் என்றும், மீறும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பருவமழை முன்னேற்பாடு தொடர்பாக ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்கள் அளித்த புகார்களை தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 94,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் இயங்கி வரும் போதை மறுவாழ்வு மையத்திலிருந்து 35 பேர் தப்பியோடினர். காவலாளியை தாக்கிவிட்டு தப்பி ஓடியவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் வருகிற 18 தேதி முதல் 21ஆம் தேதி வரை பசுமை பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பசுமை பட்டாசுகள் தயாரிப்பை கண்காணிப்பு குழு உறுதி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. உலக அளவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் 60% இருக்கும் நிலையில் இந்தியாவில் 87% இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் உள்ள தார்வாட் ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் 2024-2025 நிதியாண்டில் 261 டிரில்லியன் மதிப்புள்ள 18,500 கோடிக்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை செயல்படுத்தியதாக தெரிவித்தார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் அறிவித்துள்ளார். கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் 1000 கோடி சைபர் மோசடி தடுக்கப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஓராண்டில் சைபர் குற்ற வழக்குகளில் 952 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். கோவையில் ஜிடி நாயுடு பாலம் அருகே 2 தினங்களுக்கு முன் நடந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. அதிவேகமாக வந்த கார் லாரியின் பின்புறம் மோதிய விபத்தில் 3 உயிர் பறிபோனது. திருவாரூரில் ஒரு வாரமாக பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. அடுத்த கட்ட சாகுபடியை தொடங்க மிகவும் சிரமமாக இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் சிபிஐ அதிகாரியாக நடித்து கோடிக்கணக்கில் மோசடி செய்த வழக்கில் முக்கிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை பந்தய சாலையில் பதுங்கியிருந்த சித்திரவேலை டெல்லியிலிருந்து வந்திருந்த சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ராமநாதபுரம் உளுந்தூர்பேட்டை கால்நடை சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. 6 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதாக கால்நடை வளர்ப்பவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஐநா சபையில் 2026-2028 வரை மனித உரிமைகள் கவுன்சில் உறுப்பினராக இந்தியா தேர்வு. மனித உரிமைகள் அடிப்படை சுதந்திரத்தை காப்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக ஐநாவுக்காக இந்திய தூதர் தெரிவித்துள்ளார். கென்யா நாட்டின் முன்னாள் பிரதமர் ரைலா ஒடிங்கா திடீர் மாரடைப்பால் கேரளாவில் உயிரிழந்தார். மகளின் சிகிச்சைக்காக கேரளா வந்திருந்த நிலையில் உயிர் பிரிந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள நாடுகளுக்கு அமெரிக்கா வரிகளை விதிக்கும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தாங்கள் டாலரையே மிக வலுவானதாக கருதுவதாகவும் டாலரை கையாள விரும்புபவர்களுக்கு பிரிக்ஸ் அமைப்பில் இல்லாத நாடுகளை விட அதிக நன்மை உண்டு என்றும் கூறினார். காப்புரிமை விவகாரத்தை மும்பை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றக் கோரி சோனி நிறுவனத்தின் மனு தொடர்பாக பதிலளிக்க இளையராஜாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சோனி நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க இளையராஜாவுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது. யுக்ரைனுடனான போரை தொடரும் ரஷ்ய அதிபர் புட்டினின் நடவடிக்கை மிகுந்த அதிருப்தி அளிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மிலே உடனான சந்திப்புக்கு பின் பேசிய அதிபர் ட்ரம்ப் புட்டினுடன் தனக்கு நல்ல உறவு இருந்த நிலையில் யுக்ரைனுடனான போர் விஷயத்தில் தான் மிகவும் ஏமாற்றமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைன் போர் ஒரு பேரழிவு என்று தெரிவித்துள்ள ட்ரம்ப்
புட்டின் ஏன் இந்த போரை தொடர்கிறார் என்று தனக்கு தெரியவில்லை என்றும் அவர் ஒரு வாரத்திலேயே வென்றிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரேலிய சிறைகளிலிருந்து 1800க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான சூழலில் கடந்த 24 மணி நேரத்தில் 1814 பாலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு காசா பகுதி மற்றும் மேற்கு கரையில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இதனிடையே இறந்த அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உடல்களையும் ஹமாஸ் திருப்பி அனுப்பும் வரை ரஃபா எல்லையை மீண்டும் திறக்க மாட்டோம் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இத்தாலியில் நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து தகுதி சுற்று போட்டியின் போது இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேலுக்கு எதிரான போட்டியில் இத்தாலி 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்ற நிலையில் வடக்கு இத்தாலியில் உள்ள உட்டின் நகரில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் திரண்டு இஸ்ரேலை அனைத்து போட்டிகளிலிருந்தும் தடை செய்ய கோரி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது போலீசாருடன் மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். போதைப் பொருள் கடத்தி வந்ததாக கூறி வெனிசுலா படகு மீது அமெரிக்கா மீண்டும் நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர். வெனிசுலா கடற்பரப்பில் போதைப் பொருட்கள் கடத்தி வந்து படகு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் 6 போதைப் பொருள் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் தெரிவித்துள்ளார். இதில் அமெரிக்க படைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை முல்லைத்தீவில் உலக சுற்றுலா தின நிகழ்வில் திரளான மாணவர்கள் பங்கேற்று நடனமாடினர். இலங்கை சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் அணிவகுத்து வந்த மாணவர்கள் ஊர்வலமாக கடற்கரையை வந்தடைந்தனர். ஏராளமான கலை நிகழ்ச்சிகளும் அதில் இடம்பெற்றுள்ளன.